நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளை திமுக கூட்டணி கைப்பற்றும் என்று இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளை திமுக கூட்டணி கைப்பற்றும் என்று இந்தியா டுடே சி ஓட்டர் கணித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கேரள மாநிலத்தில் 20 தொகுதிகளை இந்தியா கூட்டணி கைப்பற்றும் என்றும் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி 36 தொகுதிகளை கைப்பற்றும் என்று டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பு தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணி 2 தொகுதிகளையும் பாஜக கூட்டணி 1 தொகுதியையும் கைப்பற்றும் என்று டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மகேஸ்வரன் இணைப்பில் இணைகிறார். மகேஸ்வரன், விவரங்களை சொல்லுங்க. நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அரசியல் தேர்தல் கூட்டணி, தேர்தல் அறிக்கை, தொகுதி பங்கீடு என்று பரபரப்பாகிக் கொண்டிருக்கிறார்கள். தலைவர்கள் பிரச்சாரத்திற்கு, தீவிர பிரச்சாரத்திற்கு தயாராகி வரும் நிலையிலே தற்போது பல்வேறு நிறுவனங்களுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. இந்தியா டுடே சி ஓட்டருடைய நிறுவனங்களுடைய கருத்து கணிப்பு தற்போது வெளியாகி வந்து கொண்டிருக்கிறது. இந்தியா முழுக்க இந்த கூட்டணி, இந்தியா கூட்டணி, என்டிஏ கூட்டணி என்று 2 பெரும் அணிகள் இந்த தேர்தல் களத்தை சந்திக்கின்றன. அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், இந்தியா கூட்டணி காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் இருக்கிற இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 39 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி காங்கிரஸ், திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்றும், என்டிஏ கூட்டணி 15% வாக்குகள் மட்டுமே பெறும், திமுக தலைமையிலான கூட்டணி 47% வாக்குகளை பெறும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2019 நடைபெற்ற மக்களவை பொதுத் தேர்தலில் தேனி தவிர 38 தொகுதிகளில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. அதே போல டைம்ஸ் நவ் மேட்ரிக்ஸ் நிறுவனுடைய கருத்து கணிப்பு முடிவுகளும் வெளியாகின. அந்த முடிவில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி 36 இடங்களிலும், அதிமுக தலைமையிலான கூட்டணி 2 இடங்களிலும், பாஜக 1 இடத்திலும் வெற்றி பெறும். வாக்கு சதவீதம் என்று பார்க்கின்ற பொழுது இந்தியா கூட்டணி 59%, பிஜேபி 20%, அதிமுக கூட்டணி 16%, கட்சிகள் 3.6% வாக்குகளை பெறுவார்கள் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. டைம்ஸ் மேட்ரிக்ஸ் உடைய கருத்து கணிப்பின்படி நாடு முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி, பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 366 இடங்களிலே வெற்றி பெறும் என்றும், இந்தியா கூட்டணி காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை அடங்கிய கூட்டணி 104 இடங்களிலே வெற்றி பெறும் என்றும், மற்ற கட்சிகள் 73 இடங்களிலே வெற்றி பெறும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக டெல்லி, குஜராத், சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களிலே அனைத்து இடங்களிலுமே பாஜக, முழுமையான அனைத்து தொகுதிகளிலுமே பாஜக வெற்றி பெறும் என்றும், பீகாரிலே நிதிஷ்குமார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்ததற்கு பிறகு பீகாரிலே அந்த கூட்டணி 35 இடங்களிலே அந்த கூட்டணி வெற்றி பெறும் என்றும், மேற்கு வங்கத்திலே திரிணாமுல் காங்கிரஸ் அதிகபட்சமாக 26 இடங்களிலே வெற்றி பெறும் என்றும், தமிழ்நாட்டுக்கு அருகில் இருக்கிற கர்நாடகத்திலே பாஜக 21 இடங்களிலும், மதச்சார்பற்ற ஜனதா தளம் 2 இடங்களிலும், காங்கிரஸ் 5 இடங்களிலும் வெற்றி பெறும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா டுடே சிஓட்டருடைய கருத்து கருத்துப்படி அதிகமான இடங்களிலே, 300க்கும் மேற்பட்ட இடங்களிலே பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அதிகம் வெற்றி பெறும். அவர்களுடைய தற்போது வந்திருக்கிற இந்த கருத்து கணிப்புகள் முடிவுகள் படி பார்க்கின்ற பொழுது பாஜக தொடர்ந்து குறிப்பிட்டு வருவதை போல 3வது முறையாக வெற்றி பெற்று 3வது முறையாக பாஜகவுடைய ஆட்சி அமையும் என்பதாக கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. இந்த குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், டைம்ஸ் நவ்வுடைய கருத்து கணிப்பாக இருக்கட்டும், இந்தியா டுடேவுடைய கருத்து கணிப்பாக இருக்கட்டும், இந்தியாவிலேயே அதிக மக்களவை தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் அங்கு 80 தொகுதிகள் இருக்கின்றன. 80 தொகுதிகளில் சற்றக்குரிய 70 அல்லது 70க்கும் மேற்பட்ட இடங்களிலே பாஜக வெற்றி பெறும் என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். காங்கிரசுடைய கூட்டணியுடைய வெற்றி என்பது இந்த கருத்து கணிப்புகள் முடிவுகளின் படி பார்க்கின்ற பொழுது குறைவாகவும், கருத்து கணிப்புகளே பாஜக முன்னிலையும் வகிப்பதாகவும் பார்க்க முடிகிறது. சூர்யா,
நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கட்சிகள் கைப்பற்றும் தொகுதிகள் தொடர்பான கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ஜோ மகேஸ்வரன்.